அன்னைக்கு நடந்தது அராஜகம். ஆனா இன்னைக்கு நடக்கிறது ஜனநாயக நடுவரவர்களே. பிள்ளைகளை சரிசமமா நடத்துறாங்களா இல்லையா? அன்னைக்கு ஆமா சாமி, இன்னைக்கு கூகுள் சாமி நடுவரவர்களே. அன்னைக்கு ஆமா சாமி, இன்னைக்கு கூகுள் சாமி. ஆமா, எப்படின்னு பாக்குறீங்களா? ஒரு பிள்ளை ஒரு தப்பு பண்ணிட்டா பேசாம போறதில்ல. இந்த அப்பா அம்மா வருவாரு, வேகமா பாப்பாரு. இந்த ரஜினி படத்துல கண்ணு அப்படியே சவந்து வெளியே வருமே, அத மாதிரி பிள்ளைய பாப்பாரு நடுவர்களே. ஆனா இன்னைக்கு உள்ள பெற்றோர்கள் அப்படியா பாக்குறாங்க? பிள்ளைகிட்ட நிலாவை காட்டி சோறு ஊட்டின காலம் நல்ல அன்னைக்கு காலம். நம்ம மாலா டீச்சர் கூட சொன்னாங்க, நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்க அப்படின்னு. நாங்க நிலாவுக்கே கூட்டிட்டு போய் காட்டுறோம் நடுவர்களே. அறிவியல் சம்பந்தமா பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க இன்னும் கீழே இருந்து நிலா மேல இருக்குன்னு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நடுவர்களே. அன்னைக்கு அமாவாசை இருந்தா நிலா வராது, அப்படி சோறு கிடையாதா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உள்ள பெற்றோர்கள் பிள்ளையை எப்படி வளர்க்கறாங்க தெரியுமா? இவங்க சொன்னாங்க 10 மாசம் சுமந்து அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு நாங்க வளர்க்கிற பிள்ளைங்க எப்படி சொல்லும் தெரியுமா? ஆமா, நீ 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமதியாக்கும். உன்னோட வயிற்றுக்குள்ள ஒரு ஃபேன் உண்டா, ஒரு ஏசி உண்டா, ஒரு காத்து உண்டா? ஒண்ணு கிடையாது. ஒரு லைட் உண்டா, பிறகு படுக்கிறதுக்கு ஒரு பெட்டாவது உண்டா? 10 மாசம் இருட்டறைக்குள்ள சிறைச்சாலையில என்னை அடைச்சு வச்ச. நான் எப்படி இருந்திருப்பேன் உனக்கு தெரியுமா? குரங்கு மாதிரி குத்த வச்சு உட்கார்ந்து இருந்தேன். ஒரு 2 நிமிஷம் நீ உட்காரு பாப்போம் அப்படின்னு அறிவா சிந்திக்கிற பிள்ளைகளா இருக்கிறாங்க நடுவரவர்களே. இதுக்கு பேருதான் அறிவா சிந்திக்கிறதா? ஆமா நடுவரவர்களே. ஆமா, 10 மாசம் சம்பந்தத வருஷம் பூரா சொல்லி காட்டினா எங்க பிள்ளைங்க எத்தனை நாளைக்கு தாங்கிக்கிடுவாங்க நடுவரவர்களே. அது மட்டும் இல்ல, அடிபட்டு மிதிப்பட்டு பூனை மாதிரி என் பிள்ளைக்கு நான் சிங்கமா இருந்தாலும் சரி, பூனையா இருந்தாலும் சரி, அவனோட இருக்கணும்னு சொல்லி இன்றைய அப்பாக்கள் அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறாங்களே. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் எப்படி சிறந்தவங்க இல்லைன்னு சொல்லுங்க நடுவரவர்களே. ஏணியாக ஏற்றி வைப்போம் உலகில் நீ உயர, மாலை போட்டு காத்து நிற்பேன் மகனே நீ ஜெயிக்க, கோபுரம் நீயாக உன்னை தாங்கிடும் நிலமாவே, வெளிச்சத்தில் நீ வாழ என் விழிகளில் விளக்கு வைப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உள்ள பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய வளர்ப்புல ஒவ்வொரு நிலையிலையும் ஏழையா இருக்கிறாங்கன்றத யாராவது மறுக்க முடியுமா?